என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 24 இன்றைய தியானத்தின் தலைப்பு நித்திய விவாகம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஓசியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை. நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஓசியா 2:19. நித்திய விவாகம். இந்த பகுதியில் மீண்டும் ஆண்டவர் இஸ்ரவேலரை எவ்வாறு சேர்த்து கொள்ளவிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பாகால் என்ற அந்நிய தெய்வத்தின் பெயரை அவர்களுடைய வாயினின்றும் நினைவினின்றும் அகற்றி போடுவார். அப்படி அந்நிய தெய்வத்தை விட்டு அவர்கள் விலகிவிட்டால் போதும், அவர்களை உலகியல் ஆசீர்வாதங்களாலும் ஆன்மீக ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவேன் என்று வாக்களிக்கிறார். முதலாவது, நாட்டில் சமாதானம் உண்டாகும்படியாக யுத்தத்தை ஓயப் பண்ணுவார். அப்பொழுது மக்கள் சுகமாய் நிம்மதியாய் வாழ்வார்கள். நாட்டில் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் என்னும் உண்ணு பொருட்கள் யாவும் கிடைக்கும். இன்றும் பூமியில் உள்ள மக்கள் விரும்புவது இவற்றைத்தான். போர், கலகம் போன்றவை இல்லாத சமாதானமான வாழ்வு. மற்றபடி மக்கள் பசியின்றி வாழத்தக்கதாக பயிர் விளைய வேண்டும். இவற்றை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமே. ஆனால் நமக்குள் பாகாலுக்கு இணையான அந்நிய தெய்வங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் உண்டா என்று ஆராய்ந்து விலக்கிவிட வேண்டும். அடுத்த ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி என்பது நமக்கு தெரியும். அந்த நித்திய விவாகத்துக்கென்று நீதியோடும் நியாயத்தோடும் கிருபையோடும் உருக்க இரக்கங்களோடும் நம்மை நியமித்துக் கொள்வார். இதுவே பேராசீர்வாதம். அப்படி அவர் நியமித்துக் கொள்வதால் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். மனுக்குலமோ பாவப்பிடியில் இருக்கிறது. நித்திய விவாகத்திற்கு முன்னதாய் அதை மீட்டுக்கொள்ள அவர் கிரயம் கொடுக்கவிருக்கிறார். இதை ஓசியா செய்ய வேண்டுமென்று தேவன் வற்புறுத்திய ஒரு காரியத்தின் மூலம் புரிந்து கொள்கிறோம். ஒரு விபச்சாரியான ஆனால் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளான பெண்ணை பணமும் பொருளும் கொடுத்து மீட்டுக்கொள்ளும்படி சொல்கிறார். அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 3 வரை. இப்படியேதான் பாவிகளாயிருந்த நம்மை கிறிஸ்து தம் இரத்தத்தையே கிரயமாக்கி மீட்டுக்கொண்டார். அதன்பின் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து மணவாட்டியாக்கி கொள்வார். ஓசியாவை ஒரு விபச்சார பெண்ணை மணக்கும்படி சொல்வது தேவன் பாவிகளான நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதையே வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேலர் மன்னன் இல்லாமலும் ஆலயம் ஆசாரியர் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு தேவனை தேடி வருவார்கள். 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-5. அப்போது அவர்களை மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரையும் ஆண்டவர் அணைத்துக் கொள்வார். அதிகாரம் 2 வசனம் 23. நித்திய மணவாட்டி மகிமை நமக்காக காத்திருக்கிறது. நித்திய மணவாட்டி மகிமை நமக்காக காத்திருக்கிறது. ஜெபம். தேவனே, விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களை விட்டு வருகிறேன். உருக்க இரக்கத்தோடு என்னை சேர்த்து கொள்ளும். ஆமேன்.